ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆவின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு, ஒரு சில வேலைக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், ஒரு சில வேலைக்கு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/2/2021 11th February 2021 கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு தகவல்கள், மணி ஏர்னிங் ஆப்ஸ், ஏர்னிங் வெப்சைட்ஸ், டெக் டிப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் லேப், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரைவேட் செக்ரட்டரி, லைட் வெஹிக்கிள் டிரைவர், டெக்னீஷியன், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜர், இதுக்கு 55,500 ரூபாயிலிருந்து 1,75,700 ரூபா வரைக்கும் பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ். டெபுட்டி மேனேஜருக்கு 35,600 ரூபாயிலிருந்து 1,12,800 ரூபா வரைக்கும் பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் 8ஆம் வகுப்பு மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஆனால் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில வேலைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்க்குமே ஓசிக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு மேனேஜர், டெப்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் லேப், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரைவேட் செக்ரட்டரி, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் வெஹிக்கிள் டிரைவர், டெக்னீஷியன், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். எம்பிசி, டிஎன்சி, பிசிக்கு 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு என்னென்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு சொல்லி ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 90 மார்க்ஸ்க்கும் ஓரல் டெஸ்ட் 10 மார்க்ஸ்க்கும் சொல்லி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்ஸு, ஓரல் டெஸ்ட்டுக்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அண்டு அவங்க எபிலிட்டி டெஸ்ட்டு, டிரைவிங் எபிலிட்டி டெஸ்ட் வச்சு அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துக்குங்க டைம் இருக்கிறப்ப. இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டாப் கார்னரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் கீழே டேட், பிளேஸ் எல்லாம் போட்டு சிக்னேச்சர் கொடுத்துட்டு என்னென்ன அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. என்க்ளோசர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அட்டாஸ்டேஷனோட நீங்கள் இதில் ஜெராக்ஸ் காப்பியை அனுப்பி வைக்கணும். செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்ஸ் 3 என்வலப்ஸை நீங்கள் இந்த சைஸில் என்வலப்ஸை வாங்கி
அதில் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணி இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கார்டு, ஒரு போஸ்ட் கார்டை வந்து நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து வச்சு அனுப்பணும். டிமாண்ட் டிராஃப்ட், இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுத்து அனுப்பணும். ஹால் டிக்கெட் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 3 ஃபோட்டோஸ் வந்து அனுப்பணும். உங்களுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷனை வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து என்வலப்பில் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. த ஜென்ரல் மேனேஜர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பின்கோடெலாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரோல் நம்பர்லாம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலே வந்து ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் கொண்டு போய்க்கலாம் எக்ஸாமுக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 11/2/2021 அந்த அன்றைக்கி ஈவினிங் 5:30க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். கரெக்டாக டிமாண்ட் டிராஃப்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க என்னென்ன வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாம் கரெக்டாக என்க்ளோஸ் பண்ணி அந்த டேட்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்கள், டெக் டிப்ஸ், ஆன்லைன் மணி ஏர்னிங் ஆப்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.